சீனாவின் முக்கிய நிறுவனங்களின் தலைமைச் செயல் அலுவலர்களை பிரதமர் மோடி சனிக்கிழமை அன்று சந்தித்தார். 3 நாள் பயணமாக சீனா சென்றுள்ள பிரதமர் மோடி வெள்ளிக்கிழமை அன்று அந்நாட்டு பிரதமர் லீ கெகியாங்குடன் பேச்சுவார்த்தை நடத்தி 24 முக்கிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டார். அதன் பிறகு சீனாவின் பொருளாதார நகர் என்று அழைக்கப்படும் ஷாங்காய்க்கு சென்றார். அங்கு சீனாவின் தலைசிறந்த தொழில் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளை சனிக்கிழமை அன்று காலை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பிரதமருடன் சென்றுள்ள இந்திய நிறுவனங்களின் குழுவினரும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்தியாவில் உற்பத்தியை துவங்க சீன நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என சீன தலைமைச் செயல் அதிகாரிகளை வலியுறுத்தினார். இப்பேச்சுவார்த்தையின் போது இந்திய சீன நிறுவனங்களுக்கு இடையே 21 வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். ஒப்பந்தங்களின் மதிப்பு 1,32,000 கோடி ரூபாய் எனவும் ஜெய்சங்கர் தெரிவித்தார். தொழில் செய்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருவதாக சீன தொழிலதிபர்களுக்கு மோடி உறுதியளித்துள்ளார். ஷாங்காய் நகரில் சீனாவின் சிறந்த தொழில் வர்த்தக நிறுவனங்களின் அதிகாரிகளை பிரதமர் மோடி சந்தித்த போது இந்தியாவில் உற்பத்தி தொழிலை துவங்க அழைப்பு விடுத்தார். இந்தியாவில் மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதை சுட்டிக்காட்டிய மோடி தொழில் செய்வதற்கான அனுகூலமான சூழலை ஏற்படுத்தி தர தயாராக இருப்பதாகவும் உறுதியளித்தார். வரி விதிப்புகளை எளிமைப்படுத்துவதாகவும் சீன தொழில் நிறுவனங்களுக்கு உறுதியளித்த பிரதமர் மோடி இந்தியாவில் உங்கள் தொழில் வெற்றி பெற தனிப்பட்ட முறையில் அக்கறை எடுத்துக் கொள்ளப் போவதாகவும் தெரிவித்தார். சீனாவை உலகின் தொழிற்சாலை என்றும் இந்தியாவை உலகின் தொழில் மையம் எனவும் வர்ணித்த மோடி இந்தியாவும் சீனாவும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் இரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். தனது 3 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் முதலாவதாக சீன பயணத்தை முடித்துக் கொண்டு மங்கோலியா நாட்டின் தலைநகர் உலான் பதோருக்கு சனிக்கிழமை அன்று மாலை மோடி புறப்படுகிறார். தில்லி கவர்னருடன் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மோதல் மேலும் முற்றுகிறது. தில்லி அரசில் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பது தொடர்பாக முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கும் கவர்னர் நஜீப் ஜங்குக்கும் ஆரம்பம் முதலே மோதல் இருந்து வருகிறது. இந்நிலையில் தில்லி தலைமைச் செயலாளர் கே சர்மா விடுப்பில் சென்றிருந்த சமயத்தில் சகுந்தலா கேம்லின் என்ற மூத்த பெண் அதிகாரியை தற்காலிக தலைமைச் செயலாளராக கவர்னர் ஜங் நியமித்தார். இதற்கு கெஜ்ரிவால் அரசு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை புறக்கணித்துவிட்டு சகுந்தலாவை தற்காலிக தலைமைச் செயலாளராக நியமித்திருப்பது சட்டவிரோதம் என கெஜ்ரிவால் அரசு சாடியுள்ளது. தில்லியில் மின் விநியோகத்தை செய்யும் நிறுவனங்களுடன் மிக நெருக்கமான தொடர்பை வைத்திருப்பதாக சகுந்தலா மீது கெஜ்ரிவால் அரசு குற்றம் சுமத்தியுள்ளது. இதனால் கவர்னர் ஜங் முதலமைச்சர் கெஜ்ரிவால் இடையே மோதல் அதிகரித்துள்ளது. போலீசார் பொய் வழக்கு போடுவதை கண்டித்து திருச்சி திருவரம்பூர் பகுதியில் பொதுமக்கள் வெள்ளிக்கிழமை அன்று இரவு சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி திருவரம்பூர் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி சக்தி நகரிலிருந்து இருசக்கர வாகனத்தில் அம்மன் நகர் வந்தார். அப்போது வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் சுப்பிரமணியை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் போலீசார் சுப்பிரமணியை அவதூறாக பேசி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் போலீசாரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் தாக்குதலில் ஈடுபட்ட போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டனர். இலங்கையிலிருந்து விமானத்தில் கடத்த வரப்பட்ட 3 கிலோ தங்கம் திருச்சியில் பறிமுதல் செய்யப்பட்டது. திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்திற்கு வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் வந்திறங்கிய பயணிகளை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது கேரளாவைச் சேர்ந்த ரேர்ஸ் என்பவர் கொண்டு வந்த மைக்ரோவேவ் ஓவனை சோதனை செய்த போது அதில் 3 கிலோ தங்கம் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கடத்தல் தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் ரேர்ஸிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழக மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். இதனால் மீனவ குடும்பத்தினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி இந்திய கடல் எல்லையில் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே 40 கடல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த திருவளர் செல்வன், செந்தில்நாதன், அருள்மொழி, ரவி, செல்வநாதன் ஆகியோருக்கு சொந்தமான 5 விசை படகுகளையும் படகில் இருந்த நாகை, காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 37 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துச் சென்று யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இலங்கை அதிபர் சிறிசேனா யாழ்ப்பாணம் சிறையில் உள்ள 37 மீனவர்களையும் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். இதனையடுத்து வியாழக்கிழமை அன்று இலங்கை பருத்தித்துறை கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட 37 மீனவர்களையும் விடுதலை செய்து கோர்ட் உத்தரவிட்டுள்ளதால் வெகு விரைவில் அவர்கள் தமிழகம் திரும்புகின்றனர். மீனவர்கள் விடுதலையால் மீனவர் குடும்பத்தினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இலங்கை சிறையில் வாடிக்கொண்டிருந்த 37 மீனவர்களையும் இலங்கை அரசு இன்னைக்கு விடுவிக்கிறதா அறிவிச்சிருக்கு. இது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், சந்தோஷமான விஷயம். இதை மீட்டுக் கொடுத்த மத்திய மாநில அரசுக்கு நன்றி. இலங்கைக்கான இந்திய தூதர் சின்ஹா புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசினார். சந்திப்பின் போது அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், எம்எல்ஏக்கள் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இரு நாட்டு மீனவர்களின் பிரச்சினை குறித்து பேசியதாக தெரிவித்தார். மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சினை மிக முக்கியமானது என்ற அவர், எனவே மீனவர்
மீனவர் பிரச்சனையை கவனத்துடனும் மனிதாபிமானத்துடனும் அணுக வேண்டும் என்றார். தற்போது இலங்கையில் இருந்து தமிழக மீனவர்கள் 37 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளதையும் ரங்கசாமியிடம் தூதர் சின்ஹா தெரிவித்தார். லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றிக்கு சோர்வின்றி உழைத்த கட்சியினருக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். 2014ஆம் ஆண்டு மே 16ஆம் தேதியன்று லோக்சபா தேர்தல் முடிவுகள் வெளியானதை ட்விட்டரில் சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் மோடி 30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தேர்தல் வெற்றியை அன்றைய தினம் இந்திய மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அளித்ததாக பெருமிதத்துடன் கூறியுள்ளார். இந்த முக்கியமான நாளில் இந்திய சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் இந்த நாளில் சரித்திரம் படைக்க ஓய்வின்றி உழைத்த பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் ட்விட்டரில் மோடி கூறியுள்ளார். தில்லி போலீசாரின் உடையில் கேமரா பொருத்தும் பணிகள் முழுவீச்சில் துவங்கியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை அன்று தில்லியில் ரெட் சிக்னலை தாண்டி 2 வீலரில் சென்ற ரவன்ஜீத் என்ற பெண்ணை டிராபிக் போலீஸ்காரர் சதீஷ் சந்த் செங்கலால் அடித்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. முதலில் கல்லால் அடித்தது பெண்தான் என போலீஸ்காரரும் லஞ்சம் கேட்டதாக அந்த பெண்ணும் பரஸ்பரம் குற்றம் சாட்டுகின்றனர். இது போன்ற சர்ச்சை எதிர்காலத்தில் ஏற்படக்கூடாது என்பதற்காக போக்குவரத்து போலீசாரின் உடையில் நவீன கேமரா பொருத்தப்படுகிறது. இதன் மூலம் போலீஸ்காரர் எங்கெல்லாம் செல்கிறார், விதிகளை மீறுவோருடன் என்னவெல்லாம் பேசுகிறார் என்பதெல்லாம் தெளிவாக பதிவாகிவிடும். இந்த கேமரா உடை திட்டம் ஏற்கனவே தில்லி போலீசாரின் பரிசீலனையில் இருந்த போதும் செங்கல் அடி பிரச்சனையால் உடனடியாக 1000 கேமரா உடைகளை தயாரிக்கும் பணிகளை தில்லி போலீஸ் முழுவீச்சில் துவங்கியுள்ளது. கேமராவின் விலை 13,000 முதல் 30,000 ரூபாய் வரை உள்ளது. இதன் மூலம் சாலை விதி மீறல் பிரச்சினைக்கு முடிவு கட்டப்படுவதோடு டிராபிக் போலீசாரிடையே மலிந்து கிடைக்கும் லஞ்ச லாவண்யம் ஒழியும் எனவும் மத்திய உள்துறை அமைச்சகம் நம்புகிறது. புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி சேர்க்கைக்கு இந்திய மருத்துவ கவுன்சிலின் அனுமதி கிடைப்பதில் சிக்கல் நிலவுகிறது. புதுச்சேரி அரசு சார்பில் 2010ஆம் ஆண்டு கதிர்காமத்தில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டது. இந்த கல்லூரிக்கு தொடக்கத்திலிருந்தே இந்திய மருத்துவ கவுன்சிலின் அனுமதி கிடைப்பதில் சிக்கல் நிலவியது. இந்நிலையில் வரும் கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி தருவது தொடர்பாக இந்திய மருத்துவ கவுன்சில் கடந்த மார்ச் மாதம் ஆய்வு செய்தது. ஆனாலும் புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கான மாணவர் சேர்க்கைக்கு அனுமதியை இன்னும் தரவில்லை. இதையடுத்து செயலர் கந்தவேலு தலைமையில் உயர் அதிகாரிகள் தில்லியில் முகாமிட்டுள்ளனர். நின்றிருந்த லாரி மீது இருசக்கர வாகனம் மோதியதில் தாய் மகள் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அம்மூர்பேட்டையைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் கோவிந்தசாமி. இவருடைய மனைவி பவுனம்மாள் மற்றும் மகள் உமாதேவி ஆகியோர் ஆம்பூரில் உள்ள ராணுவத்தினருக்கான சிறப்பு அங்காடியில் பொருட்களை வாங்குவதற்காக இருசக்கர வாகனத்தில் ஆம்பூர் நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அப்போது மின்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை ஓரத்தில் நின்றிருந்த லாரி மீது வேகமாக வந்த இருசக்கர வாகனம் பின்பக்கமாக மோதியது. இதில் பவுனம்மாள் மற்றும் உமாதேவி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியாகினர். தொடர் மழையால் புதுச்சேரி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் கத்திரி வெயிலால் மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வந்த நிலையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் வெயிலின் தாக்கத்திலிருந்து விடுபட்டுள்ள புதுச்சேரி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு விலையில்லா 3 சக்கர மோட்டார் சைக்கிள் வழங்குவதற்கான முகாம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளை மருத்துவர்கள் பரிசோதனை செய்தனர். மோட்டார் சைக்கிள் பெற 320 மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பித்திருந்த நிலையில் 218 மாற்றுத்திறனாளிகள் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களில் உரியவருக்கு விரைவில் வாகனம் வழங்கப்பட உள்ளது. நகருக்குள் படையெடுக்கும் பாம்புகளை கண்டு பீதியில் உள்ளனர் கோவை பொதுமக்கள். கோவை மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து யானை, சிறுத்தை, கரடி உட்பட பல விலங்கினங்கள் வனப்பகுதியிலிருந்து கீழ் நோக்கி குடியிருப்பு பகுதிகளுக்கு படையெடுத்து வருவது வாடிக்கை. தற்போது பாம்புகள் படையெடுப்பு அதிகரித்து வருகிறது. கோவை நகர் பகுதியில் தற்போது கோடைமழை காரணமாக தங்களது உணவிற்காக கோவை நகருக்குள் படையெடுக்கும் பாம்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனால் கோவை மக்கள் பீதி அடைந்துள்ளனர். ராஜஸ்தானில் அமைக்கப்பட்டுள்ள நீச்சல் குளத்தில் யானைகள் குதூகலமாக குளித்து மகிழ்கின்றன. தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் நடப்பதைப் போல ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே உள்ள ஆமேர் காட்டுப்பகுதியில் யானைகளுக்கான கிராமத்தை அம்மாநில அரசு 2010ஆம் ஆண்டு உருவாக்கியது. சுட்டெரிக்கும் கோடை வெயிலில் இருந்து தப்புவதற்காக இங்கு அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட நீச்சல் குளத்தில் யானைகள் குட்டிகளுடன் குளித்து மகிழ்கின்றன. இந்த கிராமம் 110 யானைகளின் வாழ்விடமாக விளங்குவதால் அவற்றின் அன்றாட செயல்பாடுகள் சேட்டைகளை காண சுற்றுலா பயணிகள் திரண்டு வருகின்றனர். 100 ஏழை ஜோடிகளுக்கு பிரம்மாண்டமான கூட்டு திருமணத்தை தொண்டு நிறுவனம் ஒன்று நடத்தி முடித்துள்ளது. தங்களது திருமணம் தடபுடலாக நடக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவரின் ஆசையாக இருக்கும். ஏழ்மையால் சிலருக்கு அந்த ஆசை நிறைவேறாமல் போகலாம். அப்படிப்பட்டவர்களின் ஆசையை நிறைவேற்ற தீர்மானித்த வனவாசி கல்யாண் ஆசிரம் எனும் தொண்டு நிறுவனம்
நிறுவனம் மேற்கு வங்க மாநிலம் தேராய் மண்டலத்தில் வறுமையில் வாழும் 100க்கும் மேற்பட்ட பழங்குடியின ஜோடிகளுக்கு கூட்டு திருமணத்தை சிலிகுரி நகரில் நடத்தி வைத்துள்ளது. பழங்குடியின பெண்களின் ஆட்டம் பாட்டம் என குதூகலத்துடன் நடைபெற்ற இந்த திருமண விழாவில் 100க்கும் மேற்பட்ட மணமக்களின் குடும்பத்தினரும் பங்கேற்றதால் சிலிகுரி நகரமே திருவிழா கோலம் பூண்டிருந்தது. தங்கத்தின் விலை சனிக்கிழமை அன்று சவரனுக்கு 32 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தங்கம் 20,768 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 2,600 ரூபாயாக உள்ளது. வெள்ளி கிராமுக்கு 40 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 43 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 40,285 ரூபாயாக உள்ளது. இணையதளத்தில் ஆபாச படங்களை வெளியிட்டதாக நடிகை சன்னி லியோன் மீது மும்பை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆபாச பட நடிகையாக இருந்து இந்தி நடிகையாக மாறிய சன்னி லியோனின் இணையதளத்தை மும்பை அருகே உள்ள தானேவைச் சேர்ந்த அஞ்சலி என்ற பெண் பார்த்தார். அங்கு பல ஆபாச படங்களை பார்த்த அவர் கடும் அதிர்ச்சியடைந்தார். குழந்தைகள் உள்ளிட்ட இணையதள பார்வையாளர்களின் மனதில் நஞ்சை விதைப்பதைப் போல சன்னி லியோனின் வெப்சைட் இருப்பதாக டோம் பிவிலி போலீசில் அஞ்சலி புகார் செய்தார். அதன் அடிப்படையில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் சன்னி லியோன் மீது தானே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.